இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பாலா, இது என் தம்பி விஷ்ணு, இது என் குட்டி ஸ்ரவன். ஆமா, அங்க பார், ஹாய் சொல்லு, வீடியோக்கு ஹாய் சொல்லு. ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பிரியாணி தான். பட் அதோட ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு ஒரு புது ஜோடிக்கு சமைக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா வீடியோ? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 2 கிலோ பிரியாணிக்கான 400 கிராம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஈச் ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து 1 கேஜிக்கு 400 கிராம், 2 கேஜிக்கு வந்து நம்ம 800 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 15 கிராம்ஸ் மிளகாய் தூள் அண்ட் 30 கிராம்ஸ் கல்லுப்பு. இப்போ நம்ம சேர்த்து இருக்கிறது வந்துட்டு 60 கிராம்ஸ் கல்லுப்பு, 30 கிராம்ஸ் மிளகாய் தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 200 கிராம்ஸ் இஞ்சி, 200 கிராம்ஸ் பூண்டு, 2 கேஜிக்கு. பிரியாணிக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 கேஜிக்கு வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் கர்ட், 2 கேஜிக்கு வந்து 400 கிராம்ஸ் ஊற்ற போகிறோம். பிரியாணிக்கு வந்து நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது ஆட் பண்ணி. தண்ணியில் பட்டை, ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி அரிசிக்கும் நல்ல அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டை, ஏலக்காய் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இருக்கு அரிசி வேக வைக்க தண்ணி வச்சிருக்கோம். 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி. நம்ம 2 கிலோ சேர்த்ததுல 6 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். அடுத்ததாக சிக்கன் சேர்ப்போம். 2 கேஜி சிக்கன் வந்து 2 கேஜி பிரியாணிக்கு போட போகிறோம். राय चल बेटे, राय चल बाय सर. हाँ हाँ. ஸோ 2 கிலோ பிரியாணிக்கு ஒரு ஃபுல் லெமன் கட் பண்ணி வச்சிருக்கு, வேண்டுமே சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம்.
பிரியாணி கூட நம்ம வந்து ஒரு ஹோம்மேட் ரெசிபி சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இப்போ வந்து கறி வந்துருக்க பார்ப்போம். கறி வந்து ஒரு 50% வந்துருக்கு. இந்த டைமில் வந்து அரிசி தம்மில் போட்டு ஒரு ½ பதம் வேக வச்சு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அரிசி நம்ம வேக வைக்கலாம். அரிசி வந்து 50% வெந்திருக்கு. அரிசியோட ஒரிஜினல் சைஸ்ல இருந்து ஒரு 50% எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி பிரியாணியில் போட்டுக்கலாம். அரிசி வந்து நம்ம பிரியாணியில் போட்டிருக்கோம். இப்போ வந்து அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த எந்த தண்ணினா நம்ம அரிசி வரைச்சோல்ல அதே தண்ணி தான் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. சைட்லலாம் ஒரு வெள்ளை கலரில் புகை வர ஆரம்பிச்சிருக்கு. நைட்டில் தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்துட்டு தம் போட்டுறேன். தம் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகுது. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. தம் உடைக்கலாம். எப்படி பண்ணலாம்? கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நல்ல வீடியோஸாக புது கண்டென்ட்டாக போட ட்ரை பண்ணுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.